மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளவு 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நானும் ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிட்டான், என்ன ஒன்னும் புரியலையோ அப்படின்ட்டான். ஒண்ணும் இல்ல, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுட்டான். ஒன்னும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி இல்ல, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன். பொது இடங்களில் சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது.